பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டா, சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்குதா, வியாதி வந்துட்டா, தேவை வந்துட்டா, என்ன பண்ணுறதுன்னு கலங்குறீங்களா? ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாக ஜெபம் பண்ணி பாருங்கள், மாற்றம் கட்டாயம் வரும். குடும்பமாக நீங்கள் ஜெபிக்கும்போது அற்புதம் நடக்கும். அவ்வளோதான். எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஜெபிச்சு பாருங்கள், உடனே ஆண்டவர் கிரியை செய்வார். அதனால தான் குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். சரியா? எண்ணாகமும் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து, அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி என்று சொல்லி ஒரு திராட்சை கொலையை கொண்டு வர்றாங்க. ஒரு திராட்சை கொலை இருக்குல்ல, அப்படியே பழங்கள் கொத்த தூங்குமே, ஒரு ஆளால் தூக்க முடியல. 2 பேர் கம்பு வச்சு மத்தியில் அந்த கொலையை தொங்க வச்சு தூக்கிட்டு வர்றாங்க. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் அந்த டூரிஸ்ட்டு தானே நிறைய வர்றாங்க, அதனுடைய சின்னமே அதுதான். இந்த 2 பேர் ஒரு திராட்சை கொலை தூக்கிட்டு வர்ற மாதிரி. எப்போவும் அங்கே உள்ள திராட்சை தோட்டத்துக்கு நான் ஒரு முறை போயிருக்கும்போது அந்த சீசனுக்கு போயிருந்தேன். அப்போ பெரிய பெரிய பழமாக கொலையாக தொங்குறத பார்த்து எனக்கு ஆச்சரியம். பக்கத்தில் போய் ஃபோட்டோலாம் எடுத்தேன். வேற எங்கே அந்த மாதிரி நான் பார்த்ததில்லை, அவ்வளோ பெரிய பழங்கள். இப்போ அது பாலந்தேன் ஓடும் தேசம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். இவங்க ராட்சதர்கள். ஏனாக்கியர்கள் ரொம்ப உயரமாக இருப்பாங்க, பயங்கர சைஸாக இருப்பாங்க, ராட்சதர்கள் என்று அழைக்கப்பட்டவங்க. அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் இடையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அந்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ளுவோம், நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பரவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரவ செய்தார்கள். இப்போ 12 பேர் அனுப்புகிறாங்கள கோத்திரத்துக்கு ஒருத்தர். 40 நாள் அந்த தேசம் முழுவதும் சுற்றி பார்த்துட்டு அவங்க திரும்பி வர்றாங்க. வரும்போது காலேப், யோசுவா அந்த 2 பேர் கூட இருந்தாங்க. இந்த 2 பேரும் நற்செய்தி சொல்கிறாங்க. 2 செய்தி வருது, நற்செய்தி, துர்ச்செய்தி. 2 விதமான செய்தி வருகிறது. நற்செய்தி என்னன்னா, கர்த்தர் சொன்ன மாதிரி அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நாம் போய் அதை உடனே சுதந்திரித்து கொள்ளலாம், நாம் எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் அப்படின்னு காலேப் சொல்கிறார். இது நற்செய்தி. யோசுவாவும் அவரோடு இணைந்து இந்த 2 பேரும் சொல்கிறாங்க. மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்க? 10 பேர் சேர்ந்து, இல்லை அந்த தேசத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியாது, அந்த ஜனங்க ராட்சதராக இருக்கிறாங்க, பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகள் மாதிரி இருக்கிறோம், சின்னதாக தெரிகிறோம், அவங்க அவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, அவங்கள ஜெயிக்க முடியாது, பட்டணம் அரணிப்பாக பெரிய கோட்டை மதில் சுவரை கட்டி வச்சிருக்கிறாங்க, நம்ம அதை சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது துர்ச்செய்தி.
இப்போ 2 விதமான செய்தி வருகிறாரு. ஒரே காரியம் 2 விதமான செய்தி வருகிறாரு. ஒன்று நற்செய்தி, அது நல்ல செய்தி, நல்ல தேசம், கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ண தேசம், வாங்க இப்போ எளிதாக சுதந்திரித்து கொள்ளலாம். எப்படி சொல்ல முடிந்தது? விசுவாசம். அவங்க விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததுனால கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், அவர் செய்து தருவார், சுலபமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம்னு. இன்னும் 10 பேருக்கு விசுவாசம் இல்லை. அவங்க சூழ்நிலை பார்க்குறாங்க, அது பெரிய பெரிய மதில் சுவர் கட்டி வச்சிருக்கிறாங்க, ஈஸியாக நம்ம உள்ளெல்லாம் போக முடியாது. அவங்க ராட்சதர்களாக இருக்கிறாங்க, பயங்கரமான ஆட்கள், உயரமாக பெரிய பெரிய ஆட்கள் இருக்கா, நம்ம போய் ஜெயிக்க முடியாது, நம்ம அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம் அப்படின்னு அவிசுவாசமான வார்த்தை. பார்த்தீங்களா? இந்த 2 காரியமே வருகிறாரு. நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம எந்த காரியம் செய்ய போனாலும் இந்த 2 விதமான குரல் தொனிக்கும். ஒன்று விசுவாச வார்த்தை, இது ஆண்டவர் தந்தது, கர்த்தர் வாக்கு பண்ணினது, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுவீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் வெற்றி பெறுவீங்க, உயர்த்தப்படுவீங்க, உங்கள் காரியம் வெற்றியாக முடியும், பயப்படாதங்க. அது ஒரு விசுவாசமுள்ள ஒரு வார்த்தை, நல்ல செய்தி. இன்னொரு பக்கம் அப்படிலாம் முடியாது, இப்போல்லாம் ரொம்ப கஷ்டம், அதில் அந்த காலத்தில், இப்போல்லாம் அவளை ஈஸியாக அவங்களுக்கு இடம்லாம் கிடைக்காது, வேலையெல்லாம் கிடைக்காது, பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும்னா ஈஸியான வேலை கிடையாது, அதெல்லாம் நடக்காது. இதில் இந்த பிரச்சனை இருக்குது, அதிகாரிகள் பிரச்சனை இருக்குது, அரசாங்க பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நடக்காது அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். இது துர்ச்செய்தி. அப்போது ஒருத்தர் நற்செய்தி சொல்கிறாங்க, ஒருத்தர் துர்ச்செய்தி சொல்கிறாங்க, அதை பரப்புகிறாங்க. இந்த துர்ச்செய்தி தான் வேகமாக பரவிடும். பார்த்தீங்களா? நல்ல செய்தியை விட துர்ச்செய்தி தான் ரொம்ப வேகமாக பரவும். அதை கேட்கறதுக்கு தான் மக்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. இந்த துர்ச்செய்தியை கேட்டு 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 நம்முடைய உள்ளத்தில் என்ன ஆயிடுது? அவிசுவாசம் ஸ்ட்ராங்காக குடிக்கொண்டு விடுகிறது. ஆனால் நற்செய்தி விசுவாசத்தோடு சொல்லப்பட்ட செய்தி. கர்த்தர் வாக்கு பண்ணினார், இந்த தேசம் உங்களுக்கு தருவேன், பாலந்தேடு ஓடும் தேசம்னு சொன்னார். அதே மாதிரி தான் இருக்குது, செழிப்பான தேசம், நம்ம வாங்க போய் சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க விசுவாச வார்த்தை பேசுகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் கூட எந்த ஒரு காரியத்திலும் இந்த 2 விதமான குரல் உன்னுடைய உள்ளத்தில் துணிக்கும். ஒன்று சொல்லும், நீ சாதிக்கலாம், ஜெயிக்கலாம், ஆண்டவர் பார்த்துக்குவார், கர்த்தர் செய்வார், உனக்கு நன்மை தான் நடக்கும், நீ சந்தோஷமாக நீ முன்னேறிப்போ. இன்னொன்று சொல்ல, இல்லை அதெல்லாம் நடக்காது, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நீ விரும்புகிற மாதிரிலாம் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி வெற்றிலாம் பெற முடியாது, சாதிக்க முடியாது. இன்னொரு குரல். நம்ம எதுக்கு செவி கொடுக்க போகிறோம்? மெஜாரிட்டி சொல்கிறாங்க பிடிக்க முடியாது, அது கஷ்டம், ராட்சதர்கள். நீ 2 பேர் தான் சொல்கிறாங்க முடியும் என்பதாக. இப்போ இதில் தீர்மானிக்கிற மெஜாரிட்டி பார்க்குறடா. மெஜாரிட்டி பார்த்தா நம்ம போய் ஜெயிக்க முடியாது, அந்த மக்கள் பயங்கரமான நாட்கள் பெரியவங்களாக இருக்காங்க, நம்ம கானான் தேசத்தை மறந்துட வேண்டியதான், அதுதான் மெஜாரிட்டி சொல்கிறாங்க. ஆனால் 2 பேர் தான் சொல்கிறாங்க சாதகமான பதில். எதை எடுத்துக்கொள்கிறது? அப்போது நம்முடைய உலக வாழ்க்கையில் இந்த 2 குரல் நமக்கு வரும். 2 விதமான குரலை கேட்க வேண்டியது வரும். என்ன தீர்மானம் எடுப்பது? மெஜாரிட்டி சொல்கிறத வச்சு தீர்மானம் எடுத்துடலாமா? மெஜாரிட்டி சொல்கிறாங்க அப்படின்னு, இங்கே மெஜாரிட்டி சொல்கிறாங்க முடியாதுன்னு, அப்போ அதை வச்சு தீர்மானம் எடுத்துடலாமா அப்படின்னா, மெஜாரிட்டி சொல்கிறது முக்கியம் இல்லை, மைனாரிட்டி சின்ன கூட்டம் சொல்கிறது முக்கியம் அல்ல. இயேசு என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்ன சொல்கிறார், அதான் நமக்கு முக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தை உங்களுக்கு தந்துட்டேன், பாலுந்தேன் ஓடும் தேசம், நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்க அப்படின்னு. அதுக்கு இடையில் என்ன மாதிரி காரியங்கள் நடந்தா என்ன? சூழ்நிலைகளை பார்க்காதபடி கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை அப்படியே விசுவாசிப்பது. ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், ஜெயம் தருவார், எங்களை மகிழ்ச்சியாக வைப்பார், இக்கட்டிலிருந்து எங்களை விடுதலையாக்குவார், நாங்கள் நிம்மதியாக சமாதானமாக சந்தோஷமாய் கூடியிருப்போம், தைரியமாக சொல்ல முடியும். அதனால் இந்த 2 செய்தியில் எதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரி 2 குரல் ஒலித்து கொண்டே இருக்குது. உங்களுடைய குடும்ப காரியம், வேலை காரியம், பிஸ்னஸ் காரியம், ஊழிய காரியம், எதுவானாலும் 2 குரல் ஒலிக்கும். அதில் நீங்கள் எதுக்கு செவி கொடுக்க போகிறீங்க?
ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கவனிச்சு அதுக்கு செவி கொடுத்துட்டீங்கன்னா வெற்றி தான், சாதிப்பீங்க. அப்போ எப்பவுமே மனிதர்கள் மெஜாரிட்டி அதிகமான பேர் அப்படி பார்க்காம கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதில் கவனம் செலுத்துங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? அப்படியே நீங்கள் ஆண்டவரை பார்த்து, உங்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம், மனிதனுடைய வார்த்தைக்கு அல்ல. சூழ்நிலைக்கு நாங்கள் செவி கொடுக்காதபடி கர்த்தருடைய வாக்கு தத்துவம் வார்த்தை, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தெருவில் இருக்கிறவங்க, சபையில் இருக்கிறவங்க, எங்கள் ஊழியக்காரங்க எல்லாருமே சூழ்நிலைகளை பார்க்காதபடி, மனிதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கவும், உம்முடைய வார்த்தையின்படி நடக்க அர்ப்பணிக்க கிருபை தாரும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, இப்போ எங்கள் தெருவில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எல்லா குடும்பங்கள் மேலேயும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்கணும். எழுப்புதல் அக்கினி பற்றி கொள்ளணும். எங்கள் கிராமத்தில், இந்த பட்டணத்தில், எல்லா இடத்திலும் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும், ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படணும். அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் கூட பரிசுத்த ஆவியின் வல்லமை பலமாய் வெளிப்படணும். எழுப்புதல் அக்கினி போடப்படணும். எல்லாருமே தேவனுடைய குரலை கேட்டு நடக்கிறவர்களாய், மனிதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி, உலகத்தின் வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆண்டவர் கிரியை செய்தருளும். எங்கள் ஊழியர்கள் சபையில் எல்லாமே ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும். இப்பொழுதும் தகப்பனே, எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதியும், தேசத்தை பாதுகாத்து கொள்ளும். எங்கள் தேசத்தில் ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். எங்களுடைய தேசத்தில் நன்மையும் ஆசீர்வாதம் மக்கள் மத்தியில் உண்டாக எங்களை ஆளுகிறவர்களை பயன்படுத்தும். எங்களுடைய முதலமைச்சர் மீது நீர் ஆளுகை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பிரதமர் மேலே கர்த்தர் ஆளுகை செய்து நடத்தி பயன்படுத்தி எல்லா ஜனங்களுக்கு நன்மை உண்டாக பயன்படுத்தும். எங்கள் மக்களுக்குள்ளே லஞ்ச ஊழலை கொண்டு வந்து தேசத்தின் ஆசீர்வாதத்தை பாழாக்குகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படவும், பண ஆசை மக்களுடைய உள்ளத்தை விட்டு விலகவும், முக்கியமாய் அரசாங்க அதிகாரிகளுடைய உள்ளத்தில் இந்த பண ஆசை விலகி நீதி நேர்மையாய் பண ஆசை இல்லாமல் பணி செய்யவும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும், அந்த மாற்றத்தை கட்டளையிடும். இப்பொழுதும் தகப்பனே, இந்த காரியத்தில் எங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு இந்த காரியத்தில் ஒரு அதிசயத்தை செய்யும். நாங்கள் விசுவாசத்தோடு ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். உடனே நீர் அதை செய்து மகிழ்விப்பீராக. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.